This sermon, Ashamed, was delivered on Sunday morning, July 11th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அஷேம்டு, வெட்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Morning, friend. Morning. Good to be here this morning, and I think I am an intruder on Brother Neville's. சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை வணக்கம் நண்பர்களே. இந்த காலை இங்கிருப்பது நன்றாய் உள்ளது. நான் சகோதரன் நெவிலினுடைய நேரத்தை அத்துமீறி அனுமதியின்றி எடுத்துக்கொண்டவனாயிருக்கிறேன். Get his text together, and I walked in. He started folding up his text and said, "Well, reminds me of years ago there used to be a colored brother down here named Brother Smith, Sister Cross. They were very good friends of mine." அவர் அங்கு பின்னால் அமர்ந்து தன்னுடைய பிரசங்க பொருளுக்கானவற்றை ஒன்றாக கோர்வையாக்கிக் கொண்டிருந்த போது நான் உள்ளே நடந்து வந்தேன். அப்பொழுது அவர் தன்னுடைய பிரசங்க பொருளை மூடி வைத்துவிட்டு சரி என்று கூறினார். அநேக ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒன்றையே அது எனக்கு நினைப்பூட்டுகிறது. வழக்கமாக சகோதரன் ஸ்மித் என்னும் பெயர் கொண்ட ஒரு கருப்பு நிற சகோதரனும் சகோதரி கிராஸ் அவர்களும் இங்கு இருப்பர். அவர்கள் என்னுடைய மிக நல்ல நண்பர்களாய் இருந்து வந்தனர். And when I walk in the building at night, the old fellow he had a white mustache. Don't know whether any of you remember him or not. நான் இரவு நேர கூட்டத்தில் கட்டடத்தில் நுழைந்து நடந்து செல்லும் போது இந்த வயோதிபர் வழக்கமாக இவ்வாறு கூறுவார். அவருக்கு மீசை வெள்ளையாயிருந்தது. உங்களில் எவருக்காவது அவரை நினைவிருக்கிறதா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. And he would be on the platform, you know, and all of them would be singing, "It's a highway to heaven." அப்பொழுது அவர் மேடையின் மேல் இருப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எல்லோரும் பரலோகத்திற்கு செல்லும் ஒரு பெரும்பாதை உண்டு என்று பாடுவார்கள். Brother Smith be just set like this, you know. Now I walk in the back door. There's a little girl, kind of real dark. She sat in the corner. She started clapping her hands, said, "Lift him up." That song, you know. சகோதரன் ஸ்மித் அவர் இந்த விதமாக உட்கார்ந்திருப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது நான் பின்பக்க கதவின் வழியாக உள்ளே நடந்து வருவேன். அங்கு ஒரு சிறு பெண், உண்மையாகவே ஒரு விதமாக கருப்பு நிறம் கொண்டவளாயிருப்பாள். அவள் வழக்கமாக அந்த மூலையில் அமர்ந்திருப்பாள். அவள் தன்னுடைய கரங்களை தட்டி அவரை உயர்த்துங்கள் என்ற பாடலை பாடுவாள் என்று உங்களுக்கு தெரியும். They put their own melody to it, you know, and then over next corner be somebody else come in again, lift him up. Well, that's what they'd sing when I come in the door. I just love that bunch of people. அவர்கள் அதை தங்களுடைய சொந்த பாணியில் மென்மையான இன்னிசையாக பாடுவதை நீங்கள் அறிவீர்கள். அதன் பின்னர் அதற்கு அடுத்த மூலையில் வேறு யாரோ ஒருவர் உள்ளே வாருங்கள் என்று கூறி அவரை உயர்த்துங்கள் என்று தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த விதமாக நான் வாசலில் நுழையும் போது அவர்கள் பாடுவார்கள். நான் அந்த கூட்ட ஜனங்களை நேசிக்கிறேன். And so old Brother Smith sat back there a little bit, you know, he's kind of a quiet sort of fella. He'd say, "Come in, elder, rest your hat." Rest yourself, rest your hat. Come in, elder, rest your hat. அப்பொழுது அங்கே பின்னால் அந்த வயோதிக சகோதரன் ஸ்மித் அமர்ந்திருப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு விதமான அமைதியான சுவாபம் கொண்ட நபராயிருந்தார். அப்பொழுது அவர், "மூப்பரே, உள்ளே வாருங்கள், உங்களுடைய தொப்பியை கழற்றி வையுங்கள்" என்று கூறுவார். நீங்கள் இளைப்பாருங்கள் என்று அல்ல, உங்களுடைய தொப்பியை இளைப்பார பண்ணுங்கள் என்றே கூறுவார். பாருங்கள், மூப்பரே உள்ளே வாருங்கள், உங்களுடைய தொப்பியை இளைப்பார பண்ணுங்கள் என்பார். அவர் அங்கே எழும்பி நிற்பார். அவர் பேச துவங்கும் விதத்தை என்னால் கூற முடியும். நான் அதற்காகவே உள்ளே இருப்பேன். பாருங்கள். அவர் சரி என்று கூறி, "பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, கர்த்தாவே, நான் கூறும்படியாக நீர் எனக்கு என்ன தரப் போகிறீர் என்று வியப்போடு அமர்ந்து கொண்டிருந்தேன்." அப்பொழுது அவர் தன்னுடைய தலையை தொடர்ந்து அசைத்துவிட்டு, அவர் தன்னுடைய தலையை என்னை பார்த்து அசைத்துவிட்டு, "நீ கூறும்படியாக நான் உனக்கு எதையுமே தரப்போவதில்லை என்றே கூறிவிட்டார்" என்பார். அதன் பின்னர் அவர், "கர்த்தாவே, மூப்பர் பிரணாம் அங்கே பின்னாக உள்ளே வருவதைக் கண்டேன். எனவே இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது" என்றார். நல்லது, நான் அதற்காகத்தான் உள்ளே இருந்தேன். சகோதரன் ஜார்ஜ் ரைட், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
சகோதரன் ரைட், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரட்சகமாகவே. ஓ, அப்படியா? Brother Elijah Perry, he says back here. Where you at, Brother Elijah? I haven't seen him in a long while. Now we ought to have a real meeting here. சகோதரன் எலேஜ் பெரி அங்கே பின்னால் இருக்கிறார் என்று அவர் கூறினார். சகோதரன் எலேஜ் பெரி அவர்களே, எங்கே இருக்கிறீர்கள்? நான் நீண்ட நாட்களாக அவரை காணவில்லை. நல்லது, என்னே சிறப்பு. இப்பொழுது நாம் இங்கு உண்மையாகவே ஒரு கூட்டம் நடத்த வேண்டும். Elijah Perry, George Wright, and some of them old timers that used to be here when it almost had to hold the shutters on the place with their hands, the wind blowing. Good seeing you. இலேஜ் பெரி, ஜார்ஜ் ரைட், இன்னும் அவர்களில் சிலர், அதாவது காற்று வீசுகையில் பெரும்பாலும் ஜன்னல் கதவுகளை எங்களுடைய கரங்களினால் பிடித்துக் கொள்பவர்களாயிருந்த பழங்காலத்தவர்களும் கூட இங்கிருந்தனர். உங்களை காண்பது நல்லதாய் உள்ளது. Sister Wright with you. Sister Wright in? Back there too. Yes, sir. Well, Sister Perry, I see them all now. Well, that's really fine. சகோதரி ரைட், தாயார் உங்களோடு இருக்கிறார்களா? சகோதரி ரைட் உள்ளே இருக்கிறார்களா? அவள் அங்கு பின்னால் இருக்கிறாள். சரி ஐயா, நல்லது. எவ்வளவு அருமையாய் உள்ளது. சகோதரி பியரி, நான் இப்பொழுது அவர்கள் அனைவருமே காண்கிறேன். நல்லது, அது உண்மையாகவே அருமையாக உள்ளது. Good to be in. Good to sit in these places. It's good to be together. உள்ளே வந்திருப்பது நன்றாய் உள்ளது. இந்த இடங்களில் அமர்ந்திருப்பது நன்றாகவே உள்ளது. ஒன்றாக கூடியிருப்பதும் நன்றாகவே உள்ளது. I planned on so hard coming back, burdened in the heart. I just returned from Africa, as you all know. And when I got over there, I had a restricted visa and wouldn't let me preach. Because it gathers too many together. நான் திரும்பி வந்ததும் மிக கடினமாக திட்டமிட்டிருந்தேன். என் இருதயத்தில் பாரம் குடிகொண்டிருந்தது. நான் சற்று முன்னர் தான் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அங்கு சென்றபோது எனக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அனுமதி சீட்டே வழங்கப்பட்டபடியினால் என்னை பிரசங்கிக்க அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அங்கு அநேகர் ஒன்றாக கூடுகின்றனர். அவர்களோ எந்த நேரத்திலும் அங்கு ஒரு கிளர்ச்சி உண்டாகி விடுமோ என்றே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே அங்கு மிகவும் அதிகமாக ஜனங்கள் ஒன்று கூடுகின்ற காரணத்தால் அவர்கள் என்னை பிரசங்கிக்க அனுமதிக்கவில்லை. I could, but I have some organization that's represented by the government, in the government, to invite me over, then that would automatically let the government send out a militia for protection. நான் அங்கு பிரசங்கிக்க கூடிய ஒரே வழி என்னவென்றால், அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகாரம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தாபனம் எனக்கு அழைப்பு விடுத்தால், அப்பொழுது அரசாங்கமே பாதுகாப்பிற்காக தானாகவே முன்வந்து ராணுவத்தை அனுப்பும். There's just going to be an uprising, and that's all there is to it. It's just right in hand. பாருங்கள், அங்கு ஒரு கிளர்ச்சி எழும்ப போகிறது. அது அங்கு எழும்ப உள்ளது, அவ்வளவுதான். அது சமீபத்தில் எழும்பும். That government man said last time he's here, you had about 250,000 people together, and he said, then you see, that just be the very thing that communism is looking for an uprising. பாருங்கள், அந்த அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒரு மனிதர் கடந்த முறை அவர் இங்கு வந்திருந்த போது அவருக்கு ஏறக்குறைய 2.5 லட்சம் பேர் கூடியிருந்தனர் என்றார். மேலும் அவர் கம்யூனிசம் அப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். நீங்கள் பாருங்கள். So I couldn't preach. Those people stand there waving their hands and crying. Remember my mother, remember my brother died there and in behind a bar, you know. Bars of wire, and it just makes you feel real bad. ஆகையால் என்னால் பிரசங்கிக்க முடியாமற் போயிற்று. ஆனால் அந்த ஜனங்களோ அங்கு நின்று கொண்டு தங்களுடைய கரங்களை அசைத்து, என்னுடைய தாயாரை நினைவு கூறுங்கள், என்னுடைய சகோதரன் மரித்து விட்டான், உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா என்று கதறினர். அவர்கள் ஒரு கம்பி வேலிக்கு பின்னால் இருந்தனர். உங்களுக்கு தெரியுமா, கம்பி வேலிகள். அது என்னை உண்மையாகவே மிகவும் மோசமாக உணர செய்துவிட்டது. And I come back home and I thought, well, my son Joseph back there had let down a little bit in his reading, and he passed all right, but he had to take it over. He wasn't reading good enough. அதன் பின்னர் நான் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். நான் அதை எண்ணி பார்த்தேன். என் மகன் ஜோசப் அங்கே பின்னால் இருக்கிறான். அவன் தன்னுடைய படிப்பில் சற்று பின்னேற்றம் அடைந்து காணப்படுகிறான். ஆயினும் அவன் தேர்ச்சி பெற்று விட்டான். இருந்த போதிலும் அவன் போதிய அளவிற்கு நன்றாக படிக்கவில்லை. So I thought, well, we're going to have to stay home a little while, and I said, if we stay home, it's going to ruin the kids' vacation. ஆகையால் நாங்கள் சில காலம் வீட்டில் தரித்திருக்க வேண்டும் என்று எண்ணினேன். மேலும் நாங்கள் வீட்டில் தரித்திருப்போமேயானால் அது பிள்ளைகளுடைய விடுமுறையை பாழாக்கிவிடப் போகிறது என்று கூறினேன். So we just postponed it and take him over to another part in August and come back here for a couple 3 weeks. எனவே நாங்கள் அதை தள்ளி போட்டு விட்டோம். அவன் அந்த பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்தில் எழுதினால் அப்பொழுது 2-3 வாரங்கள் இங்கு வரலாம் என்று எண்ணினோம். I said,
I believe while we're back there, I'll just take and hold a meeting. நான் அங்கிருந்து திரும்பி வரும்போது இங்கு ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று நினைத்தேன். We get that school auditorium up here and we'll have a meeting from the 28th on through to the 1st, a meeting at the school auditorium. I want to preach on the subject of the outpouring of them 7 last vials. அதற்காக இங்கு அந்த பள்ளி அரங்கத்தை எடுத்து நாம் 28ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் பள்ளி அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தலாம் என்று எண்ணினேன். மேலும் நான் கடைசியான 7 கலசங்கள் ஊற்றப்படுதலை பற்றிய பொருளின் பேரில் பிரசங்கிக்க விரும்பினேன் என்றேன். And so we called ahead and we had a little disappointment. They won't let us have these schools no more. Too many people crowds in. We can't have it nowhere. ஆகையால் அதற்காகவே நாங்கள் முன்னதாகவே வந்தும் எங்களுக்கு ஒரு சிறு ஏமாற்றமே உண்டானது. அதிகமான ஜனங்கள் உள்ளே வருகின்றபடியால் அவர்கள் இந்த பள்ளிக்கூடங்களை இனிமேல் நமக்கு தரமாட்டார்களாம். எனவே நாம் அதை வேறெங்கும் நடத்த முடியாது. And so then I decided while I was back here then, and instead of we can't put all the people if we'd advertise. It's never been advertised now. ஆகையால் அதன் பின்னர் நான் தீர்மானித்தேன், நான் இங்கு இருக்கும் போதே அதற்கு பதிலாக நாம் எல்லா ஜனங்களையும் கூட்ட முடியாது. இப்பொழுது அது ஒருபோதும் விளம்பரம் செய்யப்படவே இல்லை. So if we put all the people, try to put them in the tabernacle here, we couldn't do it. See, it just 5 days in here would be off. ஆகையால் நாம் எல்லா ஜனங்களையும் அழைத்து இங்கே கூடாரத்தில் அவர்களை கூட்டி சேர்க்க முயற்சித்தால் நம்மால் அதை செய்ய முடியாது. பாருங்கள், இங்கு வெறுமன 5 நாட்களுக்கே பொறுக்க முடியாமல் இருக்கும். So sitting in there talking with Brother Neville and Brother Woods and them, we have decided to do this. If we can't, instead of that, make us have 5 services. That'd be 28th, 29th, 30th, 31st, and 1st. ஆகையால் நான் அங்கு சகோதரன் டெவில் அவர்களோடும் சகோதரன் வுட்ஸ் அவர்களுடனும் அமர்ந்து பேசினேன். எனினும் நாங்கள் இதை செய்ய தீர்மானித்துள்ளோம். அப்படி நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அப்பொழுது அதற்கு பதிலாக நாம் 5 ஆராதனைகளை நடத்தலாம். அது 28, 29, 30, 31 1ஆம் தேதி அன்று நடைபெறுவதாயிருக்கும். Well, I feel if we have beginning next Sunday, we can have 2 services, Sunday morning, Sunday night. That's the 18th. நல்லது. நாம் அடுத்த ஞாயிறு துவங்கினால் நம்மால் 2 ஆராதனைகள் நடத்த முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஞாயிறு காலையும் ஞாயிறு இரவும், அதாவது 18ஆம் தேதி அன்றே. And then on the 25th have Sunday morning, Sunday night. That's 4 services. அதன் பின்னர் 25ஆம் தேதி அன்று ஞாயிறு காலை மற்றும் ஞாயிறு இரவு ஆராதனையும் இருக்கும். அதாவது 4 ஆராதனைகள். Then on August the 1st have Sunday morning, Sunday night. I give us 6 services, and then it won't make such a jam to get the people in. அதன் பின்னர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று ஞாயிறு காலையும் ஞாயிறு இரவும் ஆராதனைகள் உண்டு. எனவே ஆக அது 6 ஆராதனைகள் ஆகிவிடும். எனவே அப்பொழுதே அதிகமான ஜன நெருக்கடி உண்டாயிராது. And I think that, don't you think that'd be better than having everybody just crowded and mashed together and everything? எனவே நான் அதை எண்ணி பார்க்கிறேன். எல்லோரையும் ஒன்றாய் கூட்டி ஜன நெருக்கடியை உண்டாக்குவதை பார்க்கிலும் இது மேலானதா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? Just that for them 2 services we can put up with that, but everybody kind of pulled together. For 5 nights straight it would make it hard. எனவே வெறுமன 2 ஆராதனைகளில் ஒரு விதமாக எல்லோரையும் ஒன்று கூட்டி சேர்த்து நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியும். ஆனால் தொடர்ந்து 5 ஆராதனைகள் என்பது கடினமாயிருக்கும். And I want to get with the trustees and the elders here while I'm here. நான் இங்கு உள்ள போதே தர்மகர்த்தாக்களுடனும் மூப்பர்களோடும் கலந்து ஆலோசிக்க விரும்புகிறேன். This is becoming everywhere. We're living in these last days, where the gospel does not have the premises that it should have, it don't have the rights that it should have. It's all sewed up in politics and things, and just like a union. இது எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்திற்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதில்லை. அது பெற வேண்டிய உரிமைகளை பெற்றிருக்கவில்லை. அது ஒரு சங்கத்தைப் போல அரசியலிலும் மற்ற காரியங்களிலும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. முடிவிலே அது அந்த விதமாகத்தான் வரவேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் மிருகத்தின் முத்திரை இணைப்பின் மூலமே வரவேண்டியதாய் உள்ளது என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் அது ஒரு வாணிப விலக்கீடாகும். அந்த மிருகத்தின் முத்திரையை பெற்றுள்ளவர் தவிர வேறெந்த மனிதனும் வாங்கவோ அல்லது விற்கவோ முடியாது. நான் இப்பொழுது மூப்பர்களினூடாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வழிநடத்தப்படுவதை உணர்கிறேன். பாருங்கள், நான் என் ஜீவியத்திலேயே
தேவனுக்காக என் இருதயத்தில் இப்பொழுது கொண்டுள்ள பசியை பார்க்கிலும் எப்பொழுதும் கொண்டிருந்ததே இல்லை. I want to get my own tent and my stuff like the Lord gave me a vision to, and I believe that the time is just now at hand. And I want to see while I'm here, while we can't get the tent. கர்த்தர் எனக்கு அளித்த ஒரு தரிசனத்தின்படி நான் ஒரு கூடாரத்தை வாங்க விரும்புகிறேன். அந்த நேரம் இப்பொழுது சமீபித்து விட்டது என்று நான் நம்புகிறேன். நான் இங்கிருக்கும் போதே அதை காண விரும்பி நாம் ஏன் அந்த கூடாரத்தை வாங்கக்கூடாதா என்று நினைக்கிறேன். And then when we go, like, come here to Jeffersonville, instead of having just a day or 2 or 3 or 4 days, we can go out here and put up this tent and have 2 or 3 weeks, you see. Just nobody say nothing about it. அதன் பின்னர் நாங்கள் இங்கு ஜெஃபர்சன்வில்லுக்கு வரும்போது 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது 4 நாட்களுக்கு நாம் கூட்டமைப்பதற்கு பதிலாக நாம் வெளியே சென்று இந்த கூடாரத்தை அமைத்து 2 அல்லது 3 வாரங்கள் கூட்டம் நடத்தலாம். அப்பொழுது எவருமே அதை குறித்து ஒன்றுமே கூற முடியாது. நாம் ஒன்று பந்து விளையாட்டு மைதான பூங்காவை எடுத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் அவர்கள் அதை நமக்கு தர மறுத்தால் இங்கு ஒரு பண்ணையாளர் இருக்கிறார், அவர் நமக்கு அப்பண்ணையை தருவார். நாம் அந்த பண்ணையை வாடகைக்கு எடுத்து அதில் கூடாரத்தை அமைக்கலாம். நாம் அங்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய சௌகரியங்களுக்காக வெளிப்புற அறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அதை எளிதாக செய்துவிட முடியும். Having our services like that, because that's according to a vision from the Lord. It is to be done that way. ஆகையால் நாம் நம்முடைய ஆராதனைகளை நடத்தலாம். ஏனென்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு தரிசனத்தின்படியாய் இருக்கிறது. அது அந்த விதமாகவே செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. And coming in yesterday and finding, this, that, and going up the street, and a good friend of mine going along there said, "Hello, Billy." நேற்றைய தினம் உள்ளே வந்தபோது இதையும் அதையும் நீங்கள் கண்டறிந்திருப்பீர்கள். நான் வீதியில் சென்று கொண்டிருந்த போது என்னுடைய நல்ல நண்பர் ஒருவர் அங்கு நடந்து சென்று கொண்டே ஹலோ பில்லி என்று கூப்பிட்டார். நான் அவரை நோக்கி பார்த்தபோது அவர் பரியை போல் வெண்மையான தலைமுடியை உடையவராயிருந்தார். அவருக்கு இவ்வளவு பெரிய வயிறு இருந்தது. அந்த பையனுக்கு எனது வயதுதான் இருக்கும். நான் ஒரு சிறு பையனாக இருந்தபோது நாங்கள் ஒன்று சேர்ந்து ஓடியாடினோம். அவன் ஒரு அழகான வாலிபனாக இருந்தான். ஆனால் அவனுடைய தற்போதைய நிலை என்னை வினோதமாக உணர செய்து விட்டது. என்னுடைய சிறு பையன் யோசேப்போ, அப்பா நீர் ஏன் விசனமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். அதற்கு நான், என்னால் அதை உனக்கு விளக்கிக் கூற முடியாது. பார், என்னால் முடியாது, என்னால் அதை உனக்கு சொல்ல முடியாது என்றேன். Mrs. Perry, seemed like yesterday they were a little black-headed couple out there living next door to me when we had the old boat Wahoo and down the river and fished at night. அங்கே பின்னால் அமர்ந்துள்ள இலேஜ் பெரியை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் நேற்றுதான் கருப்பு தலைமுடி கொண்ட தம்பதிகளாய் இருந்தது போன்று தென்படுகிறது. அவர்கள் எனக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தனர். நாங்கள் வாஹா என்ற பழைய படகை வைத்திருந்த போது நாங்கள் ஆற்றுக்கு சென்று இரவிலே மீன் பிடிப்போம். இப்பொழுது அவர்கள் இருவரையுமே வெண்மையான தலைமுடியுடன் காணும்போது அது ஒரு காரியத்தை கூறுகிறது. அதாவது உங்களுக்கு இன்னும் அதிக சமயம் இல்லை என்று அறிவிக்கும் ஒரு சிறு ரீங்காரமாயிருக்கிறது. புரிகின்றதா? So I want every day of my life to count for him. What I have left, what time I have, I want to spend it somewhere doing something if it's no more standing on a street corner, testifying to the glory and honor of God. And I'm here for that purpose. ஆகையால் என் ஜீவியத்தின் ஒவ்வொரு நாளும் அவருக்காகவே செலவிடப்பட்டு எண்ணப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு மீதியாக விடப்பட்டுள்ள நேரத்தை நான் எங்காவது ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி செலவிடவே விரும்புகிறேன். அது ஒரு தெருவின் மூலையாயிருந்தாலும் அங்கு நின்று தேவனுடைய மகிமைக்காகவும் கனத்திற்காகவும் சாட்சி பகர விரும்புகிறேன். நான் அந்த நோக்கத்திற்காகவே இங்கே இருக்கிறேன்.
It's not a city now, it's a wilderness. இந்தியானாவில் உள்ள கிரீன்ஸ் மில் என்னும் இடத்தில் எனக்கு ஒரு சிறிய ரகசிய இடம் உண்டு. அது ஒரு பட்டணம் அல்ல, அது ஒரு வனாந்தரமாயிருக்கிறது. And some people take it over and they won't even let you set a foot on it. But I got a cave there that you never find me when I got into it. சில ஜனங்கள் அந்த இடத்தை வாங்கிவிட்டனர். எனவே அவர்கள் உங்களை அங்கு காலடி எடுத்து வைக்க விட மாட்டார்கள். ஆனால் எனக்கு ஒரு குகை உண்டு. நான் அதற்குள் சென்று விட்டால் எவருமே என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. I go in at night time, he'll never know when to go in or come out, and he don't know where the cave is and couldn't get to it, no matter where it was. And I want to go over and talk to the Lord. Wow. Amen. I feel that it's a necessity. நான் இரவு நேரத்தில் அங்கு செல்கிறேன். நான் உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் எவருமே அறியார். அந்த குகை எங்கு உள்ளது என்றே அவர்களுக்கு தெரியாது. அது எங்கே இருந்தாலும் அவர்களால் அதனுள் செல்ல முடியாது. நானோ அங்கு சென்று கர்த்தரிடம் சற்று நேரம் பேச விரும்புகிறேன். அது அவசியம் என்று நான் உணர்கிறேன். Wife, she wants to come back and visit around Rebecca and Sarah and them with their friends, and we're back here now for next 3 weeks. And if the Lord willing. என் மனைவி அவள் அங்கு வர விரும்புகிறாள். சாராளும் ரெபேக்காலும் தங்களுடைய நண்பர்களோடு அங்கு வர விரும்புகின்றனர். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த 3 வாரங்கள் நாங்கள் இங்கிருப்போம். And I think instead of trying to jam the people all together for them meetings here in the tabernacle, of course this belongs to us, belongs to the Lord, give it to us, it's air conditioned. ஜனங்கள் எல்லோரையும் இங்கே கூடாரத்தில் ஒன்று கூட்டி கூட்டங்களில் நெருக்கடியை உண்டாக்க முயற்சிப்பதற்கு பதிலாக உண்மையாகவே இந்த கூடாரம் நமக்கு சொந்தமானதாயிருக்கிறது. இது கர்த்தருக்கு சொந்தமானதாயிருக்கிறது. அவரே நமக்கு இதை அளித்துள்ளார். இதில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. But I have a Sunday morning service, a Sunday night service. That lets people go back to their place and wait over for the next coming week. ஒரு ஞாயிறு காலை ஆராதனையும் ஒரு ஞாயிறு இரவு ஆராதனையும் நடத்த விரும்புகிறேன். அது ஜனங்கள் தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி செல்ல ஏதுவாயிருக்கும். பின்னர் அவர்கள் அடுத்த வாரம் வரும் வரையில் காத்திருக்கலாம். I don't think I could take and officially do justice to the pouring out of those last vials, because they're very, very great message in that. அந்த கடைசி கலசங்கள் ஊற்றப்படுவதை குறித்த காரியத்தை என்னால் முறைப்படி எடுத்து பேசும்படியான கூட்டம் நடத்த இயலும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் அவைகளில் மிகப்பெரிய செய்தி அடங்கியுள்ளது. But I could pray for the sick and do things that have messages to as the Lord will give them to me for the church. ஆனால் என்னால் வியாதியஸ்தர்க்காக ஜெபிக்கவும் அதை போன்ற காரியங்களை செய்யவும் முடியும். என்னிடத்தில் செய்திகளும் கூட உண்டு. சபைக்காக கர்த்தர் அவைகளை எனக்கு அளிப்பார். Through the week, I'll get out here in the wilderness somewhere and study. Come back on Sunday morning, have Sunday morning service like this and a Sunday night service. இந்த வாரம் முழுவதும் நான் எங்காகிலும் வனாந்தரத்தில் இருந்து ஆராய்ந்து பயின்று விட்டு ஞாயிறு காலை என்று திரும்பி வந்து இதை போன்று ஞாயிறு காலை ஆராதனையும் ஒரு ஞாயிறு இரவு ஆராதனையும் நடத்துவேன். Our most gracious little pastor, Brother Neville, I asked him if that would be satisfaction to him. I'd taken all of his services away from him, but he was more than glad to surrender it over to that. நம்முடைய மிக கனிவார்ந்த கருணை கொண்ட போதகர் சகோதரன் நெவில் அவர்களிடம் அது அவருக்கு திருப்தி அளிக்குமா என்று நான் அவரிடம் கேட்டேன். அது அவரிடமிருந்து எல்லா ஆராதனைகளையுமே எடுத்துக்கொள்வதாயிருக்கிறது. ஆனால் அவரோ அவை எல்லாவற்றையுமே ஒப்படைக்க மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராயிருக்கிறார். Brother Capps, I guess got the Roman fever too, and I see he's left, and Brother Humes, and the Lord had a Brother Mann here just to take right over, and the place. சகோதரன் கேப்ஸ் அவர்களுக்கும் கூட காய்ச்சல் உள்ளதென்று நான் யூகிக்கிறேன். அவர் இங்கிருந்து சென்று விட்டார் என்று நான் அறிந்து கொண்டேன். சகோதரன் யூம்ஸ் அவர்களும் கூட. ஆனால் கர்த்தரோ அந்த ஸ்தானத்தை இங்கு வகிக்க சகோதரன் மேன் அவர்களை வைத்திருந்தார். Isn't that wonderful how God will do things? He always has everything timed just right. கர்த்தர் செய்யும் காரியங்கள் எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது அல்லவா? நீங்கள் அதை அறிவீர்களே. அவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக அந்த நேரத்தில் செய்துள்ளார். I come up and I heard somebody preaching. I said, "That don't." I believe Brother Capps. He come to Tucson. I think it bluffed him right quickly, about 110 degrees. நான் வந்தபோது யாரோ ஒருவர் பிரசங்கிப்பதை கேட்டேன். அப்பொழுது நான் அது அவரல்ல என்று நான் நினைக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டேன். சகோதரன் கேப்ஸ் அவர் டூசானுக்கு வந்தார். அங்கு சுமார் 110 பாகை வெப்பமாய் இருந்தபடியால் அது அவருக்கு ஏமாற்றமாய் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அவர் அதனோடு எவ்வித காரியத்தையும் செய்ய விரும்பவில்லை. எனவே அவரும் சகோதரன் ஹியூம்ஸ் அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு பீனிக்ஸுக்கு சென்று விட்டனர். அங்கு தொடர்ந்து 115 முதல் 16, 18 வரை வெப்பம் இருந்தது.
அது இன்னமும் கடுமையாகவே இருந்தது. எனவே அவர் அதன் பிறகு அங்கிருந்து டெக்சாஸுக்கு சென்று விட்டார் என்றே நான் நினைக்கிறேன். மேலும் அவர் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். You don't know Arizona this time of year. It's 140 the other day, last Friday, 140 degrees at Parker. That's where Brother Craig, the church here, lives. ஆனால் நீங்கள் வருடத்தின் இந்த நேரத்தில் அரிசோனாவை விரும்பவே மாட்டீர்கள். அது 140 பாகை இருந்தது. அது சென்ற வெள்ளியன்று பார்க்கர் என்னும் இடத்தில் அது 140 பாகை வெப்பம் உண்டாயிருந்தது. இங்கே சபையில் உள்ள சகோதரன் கேரிங் அவர்கள் அங்குதான் வசிக்கிறார். And you can break an egg to fry what hits the ground. You spit it, the moisture's gone. There's no humidity or nothing. It's really a bake of it this time of year. நீங்கள் உண்மையாகவே ஒரு முட்டையை உடைத்தால் அது தரையில் விழுவதற்கு முன்பே பொரிந்துவிடும். நீங்கள் துப்பினால் அந்த எச்சிலின் ஈரம் உடனே காய்ந்துவிடும். அங்கு ஈரப்பதமே கிடையாது. அது வருடத்தின் இந்த சமயத்தில் ஒரு பொரிக்கும் அடுப்பாகத்தான் உண்மையில் உள்ளது. But from about November, December, January, wonderful. But when it comes about March, April, you better get away. You don't want to suffocate. ஆனால் ஏறக்குறைய நவம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் ஜனவரி வரையில் அற்புதமாயிருக்கும். ஆனால் ஏறக்குறைய மார்ச் ஏப்ரல் மாதம் வருகிற போது உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அங்கிருந்து வெளியே சென்று விடுவது நல்லது. And so Brother Capstan had to come just at that time, which I think run him out. So maybe the Lord did that for a purpose. ஆகையால் சகோதரன் கேப்ஸ் அவர்களும் மற்றவர்களும் அந்த நேரத்தில் அங்கு வர நேர்ந்தது. அந்த சூழ்நிலையே அவர்களை அங்கிருந்து ஓட செய்தது என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் கர்த்தர் நோக்கத்திற்காகவே அதை செய்திருக்கலாம். I'm believing this, that God orders the footsteps of the righteous. Amen. Sometimes it seems hard. நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சில சமயங்களில் அது மிகவும் கடுமையாக தென்படுகிறது. Like the other day on this trip to Africa, I was so sure that I was moving in the will of God. அந்த ஒரு நாள் நான் ஆப்பிரிக்காவிற்கு பயணத்தை மேற்கொண்டது போன்றே உள்ளது. நான் தேவனுடைய சித்தத்தில் சென்று கொண்டிருந்ததை நான் நிச்சயமாக நம்பியிருந்தேன். Because a year ago I was down in the South holding a series of meetings, and I thought coming from that organization said, you can come on to the Christian business, man, but we'll have nothing to do with it. ஏனென்றால் ஒரு வருடத்துக்கு முன்னர் நான் தென்பாகத்தில் இருந்தபோது தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்தினேன். அப்பொழுது அவர்களோ, நாங்கள் அந்த ஸ்தாபனத்திலிருந்து நீர் வந்தீர் என்று எண்ணினோம். மேலும் நீர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களின் மூலமாக வரலாம், ஆனால் நாங்கள் அதனோடு எவ்வித தொடர்பும் கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டனர். Well, I don't want to throw them men right in on, make conflict. I want to make them feel good at one another. நல்லது. ஆனாலும் நான் அவர்களுக்கு அதன் பேரில் எவ்வித பழியையும் போட்டு சச்சரவையும் உண்டாக்க விரும்பவில்லை. நான் அவர்கள் ஒருவருக்கொருவர் நல்லுணர்வை உண்டாக்கவே விரும்புகிறேன். So I just said, wrote him a letter. I said, remember, I've tried to get into Africa for years. Again, feeling that my ministry isn't finished in Africa. ஆகையால் நான் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அப்பொழுது நான் அநேக வருடங்களாக மீண்டும் ஆப்பிரிக்காவிற்கு வர முயன்று வருகிறேன் என்பதை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் ஆப்பிரிக்காவில் என்னுடைய ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை என்று உணர்கிறேன் என்று கூறினேன். Why would I have to go to Africa when we got 600-700 cities right here in the United States calling? See, just right here without leaving Canada and Mexico or any of those places. Why should I want to go there? But it's something in my heart that pulls me to Africa. எனக்கு கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளை தவிர, அந்த இடங்களை தவிர, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மட்டும் 600-700 பட்டணங்களில் இருந்து அழைப்பு வந்திருக்கும் போது நான் ஏன் ஆப்பிரிக்காவிற்கு செல்ல வேண்டும்? நான் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? ஆனால் என் இருதயத்தில் உள்ள ஏதோ ஒன்று என்னை ஆப்பிரிக்காவிற்கு இழுக்கிறது. Those people, there's something about them I love, and I want to go just for the colored people only. அங்கே அந்த ஜனங்களை, அவர்களை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு. அதை நான் நேசிக்கிறேன். நான் அந்த கருப்பு நிற மக்களுக்காக மாத்திரமே அங்கு செல்ல விரும்புகிறேன். And there's something in a lot of them leaders, they don't feel I should do that. I want to go to my colored friends. That's where the Lord called me. அவர்களில் அநேகருக்குள்ளும் அந்த தலைவர்களிடத்திலும் ஏதோ ஒரு காரியம் உண்டு. நான் அதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறதில்லை. நான் என்னுடைய கருப்பு நிற நண்பர்கள் அண்டைக்கு செல்ல விரும்புகிறேன். அங்குதான் கர்த்தர் என்னை அழைத்தார். And they're needy. Many of those people, those white people, can have doctors and everything. Them poor natives live out there and half rotten. I feel they're the ones that look like they receive it. They're the ones who's something about it. இப்பொழுது
அவர்கள் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வெள்ளை நிற ஜனங்களுக்கோ மருத்துவர்களும் மற்ற காரியங்களும் உண்டு. ஆனால் அங்கு வாழ்கின்ற அந்த ஏழ்மையான சுதேசிகள் பயங்கரமான பாதிக்கப்பட்ட நிலைமையிலேயே வாழ்கின்றனர். அவர்கள்தான் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது போல் நான் உணர்கிறேன். அவர்கள்தான் அதை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு. When you get to a spot you're so smart that you know everything, then God can't do nothing with you. But if you get to a place that you're willing to listen and learn, then God's time can move in and talk to you. Amen. நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய மிக சாமர்த்தியமான அறிவாற்றலுடையவர் என்னும் நிலையை நீங்கள் அடையும் போது தேவன் உங்களோடு எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் செவி கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் மனதுள்ளவர்களாகும் ஸ்தானத்தை அடையும் போதோ அப்பொழுது அது தேவனுடைய நேரமாயிருக்கிறது. எனவே அவர் உள்ளே வந்து உங்களுடன் பேசுகிறார்.